வேதாகமத்தின் கருப்பொருள் என்ன? எதற்காக வசனங்கள் கொடுக்கப்பட்டது? எதற்காக தேவனுடைய வார்த்தைகள் கொடுக்கப்பட்டது? அப்படிங்கிறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு வசனம். ஒரு 3 விதமான காரியங்கள் அந்த வசனத்தில் சொல்லப்படுது. நான் வாசிக்கிறேன், நல்லா கேளுங்க. கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல்மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. வேதம் ஒரு கிறிஸ்தவனிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய குவாலிட்டி என்ன? ரொம்ப முக்கியமாக அவங்ககிட்ட எதிர்பார்க்குற சில விஷயங்கள் இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு 3 விதமான காரியங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க. சுத்தமான இருதயத்திலும் நல்மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பு. அன்பு தான் பிரதானம். அன்பு வைத்து தான் என்ன பண்ணுது, எல்லாமே செயல்படக்கூடியதாக இருக்குது. அப்போது நம்ம நம்முடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கணும், நம்முடைய அன்பு நமக்குள்ளேருந்து எப்படிப்பட்டதாக வெளியில் வரணும்னு சொன்னால், அது மாயமற்ற அன்பாக இருக்கணும். மாயமற்ற அன்பு சொல்கிறார் பாருங்க. கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல்மன சாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. இதுதான் பிரதானம். இதை தான் ஒரு கிறிஸ்தவன் கவனிக்கணும். இதற்காக தான் முயற்சி பண்ணணும். இதை நோக்கி தான் அவன் வாழணும். இதை விட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, அநேகர் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகுகிறார்கள். கவனிக்கிறீங்களா? இதை நோக்காமல் அநேகர் என்ன பண்ணுறாங்கன்னா வீண் பேச்சுக்கு இடம் கொடுக்குறாங்க. சொல்கிறார் பாருங்க, இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள். அப்போது வேதாகமம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். ஒரு கிறிஸ்தவனுடைய குவாலிட்டி என்ன? சும்மா வேஷமாக திரிஞ்சிக்கிட்டு வேஷமாக போட்டுக்கிட்டு நானும் போயிட்டு வரேன், நானும் அன்பு காட்டுறேன், எல்லாரும் செய்கிறாங்க நானும் செய்கிறேன், அப்படி கிடையவே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. தேவனுக்கு முன்பதாக தேவனுக்கும் உங்களுக்கும் ஒரு நடுவில் என்ன பண்ணணும், அவருக்கு ஸ்ட்ரெயிட்டு, உங்களுக்கும் அவருக்கும் நேரடி தொடர்பு இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கங்க. அவன் தான் கிறிஸ்தவன். உங்களுக்கும் தேவனுக்கும் நேரடி தொடர்பு இருக்கணும். இதற்கு நடுவில் எதுவுமே குறுக்க என்ன பண்ணக்கூடாது, நம்மளை டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்களுக்கும் தேவனுக்கும் நேரடி தொடர்பு இருந்தால் மட்டும்தான் சில விஷயங்கள் நீங்கள் தேவனுக்கு பிரியமானவர்களாக இருக்க முடியும். இந்த நல்மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்துகிறார்கள். சிலர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, என்னங்க நீங்கள் எல்லாரும் போகிறாங்க அதனால் நம்மளும் போனோமா, பேருக்கு ஒரு கிறிஸ்தவனாக இருந்தோமா வந்தோமா அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, அநேகர் வாழ்கிறார்கள். இதை நோக்கி கூட என்ன பண்ணுறதில்ல, பார்க்குறதே கிடையாது. இங்கே இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இட கொடுத்து விலகி போனார்கள்னு சொல்லியிருக்கு இல்லையா? அநேகர் கெட்டு போகிறதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம் என்னென்னா, இதை நோக்குவதே கிடையாது, இதை எண்ணி பார்ப்பதே கிடையாது. தேவன் சொல்லுகிற பிரகாரம் மனுஷன் வாழணும் அப்படிங்கிறத அவன் நினச்சி கூட பார்க்குறதே கிடையாது. அதனால தான் இந்த நல்மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை என்ன பண்ணுறாங்க, சேதப்படுத்தினார்கள். அநேகர் இப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் அப்படி இருக்கக்கூடாது. 3 விதமான காரியத்தை நாம் சரியாக என்ன பண்ணணும், அதை நோக்கி நாம் செல்லக்கூடியவர்களாக இருக்கணும். என்னென்ன காரியம்? சுத்தமான இருதயம் உள்ளவர்களாக இருக்கணும். நம்முடைய இருதயம் சுத்தமானதாக இருக்கணும். கேடுபாடுகள் நிறைந்ததாக இருக்கக்கூடாது, பொறாமை நிறைந்ததாக இருக்கக்கூடாது, வஞ்சனை நிறைந்ததாக இருக்கக்கூடாது, மாயமற்றதாக என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. நம்முடைய இருதயம் சுத்தமான இருதயமாக இருக்கணும். 2வது, நல்மனசாட்சி இருக்கணும். நம்ம மனசாட்சியே நமக்கு என்ன பண்ணணும், நல்லவன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை நமக்கு கொடுக்கணும். சிலர்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால், அவர்களுடைய மனசாட்சியே அவங்கள என்ன பண்ணோன்னா குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கும். நம்ம மனசாட்சி நம்மளை என்ன பண்ணணும், நியாயம் தீர்க்கக்கூடியதாக இருக்குது. அப்போது நம்ம மனசாட்சி நல் மனசாட்சியாக இருப்பது ரொம்ப அவசியமான ஒன்று.
அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, மாயமற்ற விசுவாசம், போலித்தனமான விசுவாசம் உள்ளவர்களாக நம்ம இல்லாமல் 10 பேர் போகிறாங்க, நானும் சேர்ந்து போகிறேன், அவங்கள போலவே நான் என்ன பண்ண போயிட்டு வரேன், அப்படி கிடையாது. தேவனுக்கும் உங்களுக்கும் நேரடி தொடர்பு நிச்சயமாக என்ன பண்ணணும், இருக்கணும். தொடர்ந்து சில விஷயங்களை நம்ம ஆழமாய் பார்க்கிறதுக்கும் சில வசனங்களை நாம் கருத்தாய் கற்றுக்கொள்வதற்கும் அர்த்தம் என்னன்னு சொன்னால், அநேகர் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இதெல்லாம் கவனிக்கவே மாட்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. இதே 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு பாருங்க, எல்லா மனுஷரும் 4வது வசனம், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அநேகர் தேவனுடைய சித்தம் என்ன, தேவனுடைய சித்தம் என்ன, தேவனுடைய சித்தம் என்னன்னு சொல்லி என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் தேவனுடைய சித்தம் இருக்குதா, எதெல்லாம் தேவனுடைய சித்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நிறைய கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் தேவன் சில விஷயங்களில், குறிப்பாக சில விஷயங்களில் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். என்ன விஷயத்தில் சித்தமுள்ளவராக இருக்கிறார் நல்லா புரியுங்க. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும், தேவனுடைய சித்தம் என்ன, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும். அது மட்டும் இல்லை, சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும். கிறிஸ்தவத்துக்கும் அறிவுக்கும் சம்மந்தமே இல்லாமல் சிலர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அநேக விஷயங்களை செய்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்களும் நானும் அப்படி இருக்கக்கூடாது. காரணம் என்னென்னா, ஒரு வசனம் நமக்கு தெரிந்தாலும் அந்த வசனத்தை சரியாக நாம் என்ன பண்ணணும், புரிந்து கொள்வது அவசியம். தேவனை அறிந்து கொள்வது அவசியம். அவர் சொல்கிறாரு, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார். இந்த விஷயத்தில் ஒருத்தரும் என்ன பண்ணக்கூடாது, சத்தியத்தை அறியாமல் இருக்கக்கூடாது. ஒருத்தரும் ரட்சிக்கப்படாமல் இருக்கக்கூடாது. எல்லாரும் ரட்சிக்கப்படணும். எல்லாத்தையும் சத்தியத்தை அறிகிற அறிவை ஒவ்வொருவரும் அடைய வேண்டும் என்பது தான் தேவனுடைய சித்தமாக இருக்குது. ஐயா, தேவ சித்தம் இருக்குதா? தேவனுக்கு சித்தம் இருக்கா? தேவன் சித்தம் உள்ளவராக இருக்கிறாரா? தேவனுக்கு அப்படின்ற மாதிரி அநேகர் கேள்வி கேட்குறாங்க இல்லையா? தேவனுடைய சித்தம் என்ன? எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது. தேவனுடைய சித்தம் என்ன? சத்தியத்தை அறிகிற அறிவை அனைவரும் அடைய வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்குது. நான் எதுக்கு இதை உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன்? சில விஷயங்கள் நாம் அறிந்து கொள்வது அவசியம். அறிவு, ஒரு கிறிஸ்தவனுக்கு அறிவு ரொம்ப அவசியம். நீதிமொழிகளில் அறிவு ஞானத்தை பற்றி போதிச்சுக்கிட்டே இருக்குது வசனங்கள். அதனால் நாம் கேட்கிறவர்களாக மாற்றம் இல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாக நாம் இருக்கணும் என்பது தான் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் ஒன்று. அதற்காக தான் பாருங்கள், அடுத்த வசனம் பாருங்கள், தேவன் ஒருவரே தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தராக இருக்கிறார். அவர் ஒருவர் தான். அதனால தான் சொன்னேன், உங்களுக்கும் தேவனுக்கும் நேரடி தொடர்பு இருப்பது அவசியம். அப்படி இருந்தால் தான் நாம் சரியான ஒரு கிறிஸ்தவர்களாக இருப்பது கரெக்டாக இருக்கும். அப்போ இந்த 3 விஷயங்களையும் கவனிக்கணும், இதையும் நம்ம கவனிக்கணும். கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல்மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பு. அப்படிப்பட்ட அன்பு இருக்கணும். ஆனால் இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள். தேவையில்லாத பேச்சுக்களை பேசக்கூடிய விஷயங்கள் அநேகர் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து போயிட்டே இருக்கிறாங்க. சொந்த கதை, சோக கதை. சொந்த கதையும் சோக கதையும் பேசுகிறதுக்கான நேரம் கிடையாது. இது அவருடைய வார்த்தைகளை நாம் பேசுவதற்கான நேரம், அந்த வார்த்தைகளை கவனிப்பதற்கான நேரம், அந்த வார்த்தைகளை பற்றி புரிந்து கொள்வது, சத்தியத்தை அறிகிற அறிவு நமக்கு முக்கியம். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு வசனத்தை நாம் தெரிந்து கொண்டாலும் அதை சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது தான் தேவனுடைய சித்தமாக இருக்குது. காட் பிளஸ் யூ. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.